அறவழியில கூட போராட விடாம சரி கைது அப்படியே நீங்க தலையமே நாங்கள் செய்யணும் போராட நாங்கள் எல்லாம் ஒரு இடத்துல சந்திச்சு எதுக்காக இந்த போராட்டத்தை முன்னெடுப்போம் என்ன எங்களுடைய கோரிக்கை அது ஊடகத்தின் வாயிலாக அரசுக்கே நாங்கள் கோரிக்கை அதை கேட்கவே இல்லாமல் கைது அந்த இடத்துல இந்த போராட்டம் தேவையில்லை அமைதி வழியில் தானே போராட்டம் பாதிக்கப்பட்ட பொண்ணு எந்த மாதிரி நடவடிக்கை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, அண்ணா பல்கலைக்கழகம், அண்ணாமலை பல்கலைக்கழகம், சென்னை பல்கலைக்கழகம், தமிழ்நாடு கல்வி பல்கலைக்கழகம், கோவை பாரதியார் பல்கலைக்கழகம், எந்த காமராஜர் பல்கலைக்கழகம் எதுக்கு துணைவேந்தர் துணைவேந்தரே இல்லை. இப்போ என்ன நிர்வாகம் நடக்குது, என்ன ஆட்சி முறை கேட்டால் அது ஆளுநர் கையெழுத்து போடுது. எந்த மாதிரி அமைப்பு, எந்த மாதிரி அமைப்பு? இது மக்களாட்சி கோட்பாட்டை கொண்ட நாடு, ஜனநாயகம், மக்களுக்கான அதிகாரம், மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசுக்கு இல்லாத அதிகாரம். ஒரு நியமன ஆளுநர் அவர் ஒப்புதல் தர மாட்டேங்கிறாருங்கிற ஒரு காரணத்தை இத்தனை பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தரே நியமிக்கிறேன். இந்த மாதிரி நிர்வாகம் நடக்குங்க. அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் இந்த நிர்வாகத்துக்கு தெரியாம யாரும் உள்நுழைய முடியாது. இவர் மட்டும் எப்படி உள்நுழைகிறார்? இதுல நம்ம என்ன நடந்ததுன்னா, இப்போ ஒரு பெண் தன்னுடைய ஆண் தோழனோட நண்பரோட போய் ஒரு இடத்துல உட்கார்ந்தா அடுத்த 10வது நிமிடம் அங்க அவர் சேர்ந்து வருகிறாங்க. இப்ப இந்த தங்கச்சிக்கு நடந்ததுக்கு முன்னாடி முத நாள் ஒரு தங்கச்சிக்கு நடந்தது. அது வெவ்வேறு இடங்கள்ல நடக்கும். அந்த இடத்துல போய் உட்கார்ந்த உடனே 10வது நிமிடத்துல இவர் வர்றாரு அப்படின்னா யார் அவருக்கு தகவல் கொடுக்குறது? அப்ப கண்காணிப்பு கருவியை பார்த்துக்கிட்டு ஒருவர் இவர் தகவல் கொடுக்குறாரு. அப்ப இவரை அவங்க 2 பேரும் பேசிட்டு தனிப்பட்ட முறையில் இருக்கிறத படமா எடுத்து காணொலியாக எடுத்து வச்சு மிரட்டுறார். அப்ப அவர் சொல்ற வேலையை பணி இருக்கிறார். இந்த வேலை எவ்வளவு நாளா நடக்குது? இது ஒரு பெரிய வலை பின்னலா இருக்குது. முதல்ல 2 பேர் நீங்க, அப்புறம் ஒருத்தர் மட்டும் எப்படி துணிந்து இந்த வேலையை செய்யறாரு? அவங்க சொல்றாங்க அவர் ஏரோப்ளைன் மோட்ல போட்டாரு, ஃபிளைட் மோட்ல போட்டாரு. அது எப்படி உங்களுக்கு தெரியும்ன்றது அவரே சொன்னாரு. ஆனா அவர் அழைச்சு அந்த தங்கச்சி கொடுத்தாங்கல்ல, அந்த சாருக்கு நீ அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும், அந்த சாருக்கு நீ ஒத்துழைக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னா அந்த சாருக்கு எப்படி அட்ஜஸ்ட்? அந்த சார் யாரு? எவ்வளவு கேள்வி கேட்டு எடுத்து பாருங்க. சும்மா கையிலையும் காலையும் கட்டி போட்டு சும்மா உட்கார வச்சிருக்கீங்க. அவர் கால் கை உடச்சு உட்கார வச்ச மாதிரியா இருக்குது. அப்படித்தானே? கை காலில் நாங்கள்லாம் அடிபட்டவங்களே இல்லையா? அந்த வழியை அனுபவிச்சவங்களே இல்லையா? இதை எதுக்கு இவ்வளவு தூரம் திசை திருப்பீங்க? நீதிமன்றம் இந்த காவல்துறை அணுகியிருக்கணும், இப்படி தவறு நடக்கணும் கண்டிப்பு சொல்லும் போது படக்குன்னு நீங்க எல்லா காவல்துறை அதிகாரிகளுக்கும் பதவி உயர்வு கொடுக்குறீங்க, பணி நியமனம் செய்யறீங்க, பணியை மாற்றீங்க. செய்தி வரப்பு ஏன் ஒரு வாரம் விட்டு அறிவிச்சாரு. சரி, இதுக்கு என்னன்னா இதை திசை திருப்ப
அவர் அண்ணாமலை வந்து தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துறது அவர் வந்து சாட்டையில் அடிச்சுக்கிட்டாரு. செயலை நீங்க ஏற்றுக்கீங்க, எதிர்த்துக்கோங்க, அதை விமர்சிங்க, அது வேற. அவர் கோப நியாயம் வந்தாங்க, உடனே அங்க திருப்பி எல்லாரும் அவரை கேள்வி பண்ண போயிடும். இந்த பிரச்சனையே பேசாம அவரை கேள்வி பண்றதுக்கு போயிடும். எதுக்கு இன்னும் அந்த இடத்துல ஆர்ப்பாட்டத்தில் எதுக்கு பேசாம இதே எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது ஐயா ஸ்டாலின் 13 வயது பெண்ணை ஒரு குழந்தைய பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கிட்டாங்க. எவ்வளவு கடுமையாக கண்டிச்சு பேசுறாங்க. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை, கூட்டு பாலியல் கொடுமை, அந்த தங்கச்சியில் கதறி அழுத காணொலி வரும்போது எல்லாரும் இதை அப்ப எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது நீங்க கொடுத்த வாக்குறுதி என்ன? நான் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுப்பேன். எடுத்தீங்களா? எந்த இடத்துல நீங்க இயங்கி இருக்கிறீங்க? தங்கச்சி ஸ்ரீமதி அது கொலையா தற்கொலையா? அவ்வளவுதான். அங்க ஒரு கமிஷனை போடுவீங்க, ஒரு குழுவை போடுவீங்க, அங்க சிபிஐ விசாரணைங்க, அந்த விசாரணைங்க, எல்லாம் அப்படியே கிடப்புல போட்டு இதையும் திருப்பி விட்டு வேற பிரச்சனை எங்களுக்குள்ள தெரிஞ்சு நாங்க அந்த பக்கம் போன பிறகு இதை அப்படியே மரக்கடிச்சுட்டு போறது தான். கேட்டா பெண்ணிய உரிமைங்கிறீங்க, பெண்ணுக்கான முழு பாதுகாப்பு எங்க ஆட்சியில் தான் இருக்கீங்க. நீங்க அந்த பல்கலைக்கழகம் ஒரு குழு கொண்டு அந்த பல்கலைக்கழகத்துல வேலை பார்க்கிற ஆசிரியர் பெருமக்களே இருக்கிறாங்க, பேராசிரியர்களே இருக்கிறாங்க. இவர் போட்ட சார்ல ஒரு சார், அந்த சாரா இருந்தா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? அந்த தங்கச்சி கூட நீங்க வழக்கறிஞரை உள்ள விட முடியாதுன்னு எப்படி சொல்றீங்க? பாதிக்கப்பட்ட தங்கச்சி, அந்த தங்கச்சி என்னோட வழக்கறிஞரை வர சொல்லி நான் பேசுறேன்னா வழக்கறிஞரை அனுமதிக்க முடியாதுன்னு எப்படி சொல்றீங்க? நீங்க இது எப்படி இருக்குன்னா தெரியும். நீங்க அங்க வேலை பார்க்கிற அந்த பல்கலைக்கழகத்துல வேலை பார்க்கிறவங்களே ஒரு குழுவா வச்சு பாதுகாப்புன்னு கட்டமைக்க சொல்லி ஈழத்தலைவங்களை எல்லாம் கொண்டு வச்ச பிறகு ஐநா ஒரு முடிவு வந்தது. போர்க்குற்றத்துக்கான விசாரணையை இலங்கை அரசே நடத்தி அதுக்கான தீர்வை கொடுத்துக் கொள்ளலாம். யாரு கொலை செஞ்சாலும் நீயே விசாரிச்சு உனக்கான தீர்ப்பை சொல்லிக்கணும். எப்படிப்பட்டாலும் அதேதான் இது, அதேதான் இதே நீங்க கடந்த காலங்களில் எதிர்கட்சியா இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் போராடினீங்க, ஒவ்வொரு பிரச்சனைக்கும் போராடினீங்க. ஆனா நீங்க எங்களை போராடவே அனுமதிக்கிறீங்க. இதுக்கு வெள்ளக்காரன் எவ்வளவுமே இல்லையா? எங்களை அடிமைப்படுத்தி ஆண்டான். ஆனா ஒரு சுதந்திரத்துக்கு போராடுற அனுமதிவாத எங்களுக்கு கொடுத்தாங்க. இது விடுதலை பெற்ற நாடுங்கிறீங்க, ஜனநாயக நாடுங்கிறீங்க. ஒரு பிரச்சனையை உருவாக்குறீங்க, பிரச்சனை நிகழ்வுன்னா அந்த பிரச்சனைக்கு தீர்வு வேணும். போராட கூட அனுமதிக்க மாட்டேங்குது, போராட இடமும் கூட தர மாட்டேங்குது. எவ்வளவு பெரிய கொடுங்கொன்மை ஆட்சி நடக்குது.